ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் தாங்க விளையாட போகிறோம். அது என்ன கேமுங்க வாங்க நம்மளே பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓபி சாஃப்ட். இது இங்கே பாருங்கள், இன்ட்ரோலாம் பயங்கரமாகுது. ஓபி சாஃப்ட் ப்ரெசன்ஸ் என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தி 2 Thrones. அதாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. கட்சினில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏதோ வந்து மணல் மாதிரி ஏதோ வருது. ஓகேங்க, ஏதோ ஒரு போட்டு அங்கே யாரோ தொங்கினுக்கிறாங்களே. யார்? இப்போ தாங்க கிட்ட எடுத்துன்னு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கதாநாயகன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸு. கையில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுன்னு பார்த்துன்னுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டு. ஐயோ வாய் வர அப்படியே உருளுது என்னென்ன பந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டு. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தி 2 Thrones அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் டைம் இருந்துச்சு, வாரியர் வித் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வைப்பீங்க, ஏன்டா ஃபஸ்ட்டு நீ அதை தானே விளையாட்டு இதுக்கு வந்துக்கணும், ஏன் இங்கேருந்து அங்கே போயினுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு இன்னும் நல்லா இருக்காது. கிராஃபிக்ஸு சரி, கதையும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இதுக்கு வந்துட்டேன். ஆனால் வாரியர் வித்தின் விளையாட்டு வந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கதை வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் இருந்தது அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸு கீழே போட்டார். கீழே போட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நடந்தது. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீனா, அதாவது பிரின்ஸோட காதலி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஏதோ பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு நம்ம பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டைக்கு வந்துட்டோம் பாருங்கள் அப்படின்றாரு. அங்கே பார்த்தா கோட்டை ஃபுல்லாக எரிஞ்சு நிற்குது. அடடடடா, இது என்னப்பா பிரின்ஸுக்கு வந்த சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸு பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்க்குறாரு. கோட்டை பார்த்தீங்கன்னா 2 3 4 துண்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வர்றதை பார்த்து யாரோ தாக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோ இவனுங்க தான். இவனு வந்து பார்த்தீங்கன்னா வில்லுங்களை தூக்கி விட்டுனுங்கிறானுங்க போட்டு மேலே. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரா மாதிரியா பார்த்தீங்கன்னா வில்லுங்களை விட்டுனேங்கிறானுங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்புறாரு. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலையே. அணுகுண்டு 10 வச்சிட்டானு விட்றா. அப்பா பறக்க விட்டாயா. போட்ட அணுகுண்டு வரிக்குது ஆக்கி விட்டது. சூப்பர். போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டாயிடுச்சு. தப்பிச்சாங்களா இல்லையா? பிரின்ஸு பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு அப்படியே மிதக்கிறாரு. மிதந்து வருவாரா மேலே, அதுதான் இங்கே பார்க்கணும். ஒரு வழியாக வந்துட்டாருங்க மேலே. உயிர் போய்த்து விட்டார் பிரின்ஸு. அப்படியே அந்த சைடு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலீனா மயக்கத்தில் அப்படியே ஒரு பக்கமாக போயின்னு இருக்காங்க. என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை. பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்ட்டு அப்படியே கீழே விட்டார். கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பிளாக் ஸ்க்ரீனாக வந்து விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரை உறங்குறாரு பொறுமையாக பிரின்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மானிட்டரு வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எடிட் பண்ணுற அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமாக வந்து அந்த மாதிரி ஒரு மானிட்டர் வாங்கலாம். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மானிட்டர் வச்சு தான் ஓடினுக்கிறேன். கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மானிட்டராக நம்ம வாங்கி இன்னும் சிறப்பான கேம் பிளேலாம் கொடுக்கலாம். பேசினா பார்த்தீங்கன்னா பிரின்ஸு ஒரு இது மேலே எகிரி குச்சார். என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. அங்கேருந்து தாவன பிரின்ஸு பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்காக வந்து பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி 2 பேர் வந்து கீழே குதிக்கிறானுங்க. கீழே குதிச்சா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலீனா மயக்கத்தில் இருக்காங்க. மெர்ச்சி வர பார்க்குறான் உயிர் இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா நடுவில் அந்த மாதிரி வாய்ஸ் பார்க்குறீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா கலீனாவை தூக்கி தோல் மேலே போட்டு எங்கே கிளம்புறான். பிரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. எதனால கோவம் வருதுன்னு தெரில. ஒருவேளை அங்கேருந்து இழுத்துன்னு போகிறதுனால கோவம் வருதா, ஒருவேளை அவன் தோல் மேலே தூக்கி போடுறதுனால கோவம் வருதா அப்படின்னு தெரில. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேடுதல் வேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரின்ஸு. நிறையா குரங்கு வித்தெல்லாம் வந்து பிரின்ஸு காமிப்பார். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சவுத்ரு மேலேயும் அந்த மாதிரியும் ஓடுவார். பல வித்தைகளை வச்சிருக்கும் பிரின்ஸ் இவர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பயங்கரமான சண்டை போட்டுனுங்கிறானுங்க. கடைசியில் யார் ஜெயிப்பாங்கன்னு தான் தெரில. இப்படியே போயினே இருக்குது. போட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் யார் அந்த கோட்டை இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரங்கு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் தாவறாரு பிரின்ஸு. ஏன்னா வழி வேறு எதுவும் இல்லை, இந்த பக்கம் தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு வந்து தலைவிதியில் எழுதி வச்சுருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம போய் ஆகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னுக்கிறோம். இந்த ஃபாஸ்ட்டில்
போனோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கலினாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் சைடு போனோம். அதான் நம்ம ஆளுக்கு தான் குரங்குதெல்லாம் தெரியுமே, அப்படியே ஓட வேண்டியது தான். ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பண்ணுற இடம் ஒன்று இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின்னு வரும், அது வரைக்கும் நான் சேவே பண்ண போகிறதில்ல, எங்கேயும் தண்ணி குடிக்க போகிறதில்ல, அப்படியே நான் போக போகிறேன். எஸ், ஆமாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சேவே பண்ண போகிறதில்ல, அதுதான் நம்மளுடைய லட்சியமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தால் 2 பேர் இங்கே இருக்கிறானுங்க, எப்படியும் என்கிட்ட தான் அடி வாங்கி சாப்பிட போகிறானுங்க. ஓகே, இதோ ஆண்டி வேடா, டேய் உங்களுக்கு உழ போகிற அடியை மட்டும் பாருங்கடா. டும் டும். கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஆயுதமும் இல்லை, அதுதான் கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆஹா, சொல்ல இங்கே பார்த்தீங்களா ஆயுதமும் கைக்கு வந்துச்சு. சூப்பர். பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டார். அவ்வளோதான், பிரின்ஸ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் கையில் ஆயுதம் வந்து விட்டது. முதல் பலியாக இங்கே நின்று இருக்கும் இந்த சிறு பாலகன். எருமாடு மாதிரி இருந்துக்குன்னு நீ சிறு பாலகனா குத்து போடு எங்க டை சாவிடா. இவர் சிறு பாலகனே ஒரே சிரிப்பு தான் போல் தெரியுது. ஓகே, அங்கேருந்து அவனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெக்கில் வந்தால் தோ இங்கே ஒருத்தர். எங்கே ராஜா நடந்து போகிறீங்க? இருப்பான், அடி வாங்கிப்போ, இந்த வாங்கிக்கோ போடு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. வேற மாதிரி பிரின்ஸுக்கிட்ட சும்மா ஒரு சின்ன ஆயுதம் இருந்தாலே போதும், வேறு மாதிரி செஞ்சு விட்டு போயின்னு. டே நீங்கள் என்னடா ஒன்று கூட சண்டை போட்டுனுக்கிறீங்க? ஐயோ, அவனுங்க டம்மி பீஸ் மாதிரி தெரியுது. நம்ம அங்கே ஏறும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க அப்படியே தான் சண்டை போட்டுருந்தானுங்க. சரி, நம்ம இங்கே வர்றதுக்குள்ளே அங்கே முடிஞ்சிட்டுக்குன்னு பார்த்தா சும்மா அந்த கத்தியை வச்சு நான் அப்படியும் இப்படியும் ஸ்வைட்டுன்னு தாங்கிறானுங்க. ஆஹா, மேலே பார்த்தீங்களா ராக்கெட்லாம் விட்றானுங்களே. போர் பயங்கரமாக போயினுக்குது. யாரு இதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாக. ஓகே, கீழே ஒருத்தங்கிறான், நம்பி இறங்கலாமா? ஆடா டேய் பேக்கு, ஏண்டா அவ்வளோ நேரம் இந்த பக்கம் பார்த்துருந்தேன், நான் இறங்கின பிறகு எந்த பக்கம் திரும்புகிறேன்? சரி ஓகே, எப்படியோ நம்மளுக்கு ஈஸி ஆயிடுச்சுல, அது வரைக்கும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அந்தாண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான். அங்கே பார்த்தீங்களா, அவன் பார்த்துருக்கூட. டேய் சொல்லி வாய மூடலடா, அதுக்குள்ளே பார்த்துட்டான். டேய் நீ ஒரு ஆளுன்னு போடு, அந்த பக்கம் இந்த பக்கம் தாவி அடிப்புண்டா உன்னை. நீ ஒரு ஆள்லே கிடையாது எனக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். வாய் வர கொஞ்சம் அப்படியே உருளுது. ஓகே, அப்படியே இந்த சைட் ஜம்ப்பு, அப்படியே மேலே ஜம்ப் பண்ணோம். பாவி எப்பாடா ஜஸ்ட்டு மிஸ். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹைட் இல்லாதனால தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். நான் ஜம்ப் பண்ணுது அங்கே, பிரின்ஸு ஜம்ப் பண்ணுது இந்தான்னு பக்கம். இந்த மாதிரி பல டென்ஷன்லாம் பண்ணுவார் நம்ம பிரின்ஸு. இருந்தாலும் நம்ம தாங்கின்னு தான் போனோம், ஏன்னா அவர் பிரின்ஸ் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்கின்னு தான் போனோம். சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசினுக்கிறேன். சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏணி மேலே ஏற்ற வேண்டியது தான், ஏன்னா போகிற போக்கில் அப்படியே வழி எங்கெங்கே இருக்குதோ அப்படியே பார்த்துன்னு போக வேண்டியது தான். ஏன்னா அவனுங்க எங்கே இன்னும் போயிடறானுங்கன்னு தெரில, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியது தான். ஆஹா, கட்சின் டே கல்லினா என்னடா இஸ்துன்னு போயின்னுக்கிறீங்க? அப்படி இவன் பிரின்ஸு வேறு மேலே இருக்கிறாரு, என்னடா அப்படி இஸ்துன்னு போகிறீங்க? ஆஹா, இவருனாப்பா இங்கே நின்று சோகப்பட்டுனுக்குறேன். ஏங்க சரி, இப்போ நீங்களே இந்த இடத்துல இருந்துருந்தா என்னாத்தி அவனை ஒரு குரல் கூப்பிட்டு டேய் நில்றா அப்படின்னு தான் அவன் திரும்பி இருக்க போகிறான். அப்படியே அந்த மாதிரி இறங்கி வந்து அவனுங்களை வச்சிருக்கலாம்ல. என்னப்பா பிரின்ஸு சே. என்னடா 3 பேர் வரீங்க, என்னடா ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்தேன், 3 பேர் வரானுங்க. டேய் இருங்கடா பொறுமையாக வாங்கடா, ஒருத்தனை வாங்கடா. டேய் என்னடா அப்படி அடிக்கிறீங்க, இருங்கடா பொறுமையாக வாங்கடா, ஒருத்தனை வாங்க. பார்த்தீங்களா ஜம்ப்லாம் அவனை பெல்ட் அடிப்பார், அதாவது முன்னாடியே பெல்ட் அடிப்பார், பின்னாடியே பெல்ட் அடிப்பார். ஒத்தங்காலி. ஒரு விக்கெட் க்ளோஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது விக்கெட்டும் க்ளோஸு. சூப்பர் வேறு மாதிரி இவனை போடணும் போடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 3 பேர் முடிச்சு விட்டாச்சு. 1 vs 3 தான். பயங்கரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னாண்டி இன்னைக்கு ஆஹா எவ்வளோ அழகாக குரங்கு மாதிரி தாவறாருப்பா. சூப்பர். இந்த மாதிரி திறமை இருக்கிறதுனால தான் அந்த இடத்துலலாம் வந்து பிரின்ஸுனால் பழகி முத்து. ஓகே, அப்படியே தாவி போயினே இருக்கிறோம், வழி வந்தபடி ஏனி மேலேயும் அந்த மேலேயும் ஏறி போயினே இருக்கிறோம். ஏய் புறா ஓடு, வந்து நிற்கிறேன், அப்படியே உக்காந்துக்கிறேன், பறந்து போ. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேயும் ஒரு ஜம்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புறா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நைனாகிறாரு. இவர் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. அப்படியே ஓகே, நான் சைடு வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கில் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஒரே அடியில் வச்சுட்டு நம்ம பாட்டு ஜாலியாக போயினே இருக்கலாம். இருங்க போடு டை ஏண்டா. இப்போ இன்னாடி ஒருத்தங்கிறான், அங்கன்னா முன்னாடி பார்வை உனக்கு. கிளம்பு போயினாரு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ஏனியில் இறங்கி போய் கொண்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் ஒருத்தங்கிறான், மெதுவாக போயிட்டு போடு 1, அப்படியே 2.
சாவு. ஏண்டா பின்னாடி ஒருத்தன் வந்துன்னுக்கிறேன், ஏன்டா எல்லாரும் அந்த பக்கம் இது பேர் இங்கே ஒருத்தனை அச்சு போட்டு வச்சுக்கிறேன். அங்கே என்னடா பார்வை டெய், அங்கே வெறும் சவுறுன்னா இருக்குது, அங்கே ஒரு ஏணி தான் இருக்குது, அது எதுக்கு நின்று நீ பார்த்துன்னுக்குற? சரி ஓகே, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முச்சு விட்டாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட்டு, ஆனால் நான் சேவ் பண்ண போகிறது இல்லை. என் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையினாலும் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கொண்டே இருக்கிறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா கல்யாண கண்ணுக்கு தெரியாள் காப்பாற்ற வர அந்த வாட்டினா இதை எவன் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்ற உண்மை நைட்டு நம்மளே கண்டுபிடிக்கலாம். அத்தை முதல்ல செய்குமாறு அவனை மட்டும் கண்டுபிடிச்சி என்னாண்ட கூட அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சி உண்மை வர வைக்கிறேன். அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சினா ரத்தம் தான் வரும், உண்மை வராது. ஆஹாங்க, இது வேலையாக ஒரு மாதிரி தெரியல. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்குது கீழே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடில் இருக்கிறாரு. எங்கேருந்து நம்ம கீழே போயிட்டு அதுக்குள்ளே இது பண்ணுறது? கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்மட்டி ஆச்சுன்னுங்கிறானுங்க, அனுபவிக்காமல போய்ட்டு போகிறானுங்க. எப்படியும் மாட்ட தானே போகிறாங்க, அவனை ஒத்தொத்தனும் வச்சு செய்கிறேன்டா. கீழே பார்த்தீங்களா என்ன அடின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தாவி போயின்னுக்கிறாரு பிரின்ஸு, யாரும் காப்பாற்றாத, பின்னாடி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை போலுக்குது பிரின்ஸுக்கு. அங்கே பார்த்தீங்களா கல்யாணம் வச்சுட்டு போயின்னுக்கிறானுங்க. வச்சுட்டு போங்கடா, எங்கடா போகிறீங்க, உங்கள் பின்னாடி தான்டா ஃபாலோ பண்ணி வந்துன்னுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கில் கேட்குது, ஆனால் நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா எறும்புண்டி வாயன் இங்கே இருக்கிறான். இவன் வந்து அப்படிக்கா போன பிறகு தான் இவன் வந்து கீழே இருக்கிறவனை அடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ இவனை போடுற வேண்டியதான், போடு உனக்கு சொருவு. ஏன்டா இங்கே பின்னாடி இருக்கிற அங்கேன்னா பார்வை, கீழே குதிக்கும் போதுனா பார்த்துக்கணும். இப்போ இவர் ஏன்டா அம்மா என்னடா போஸ் இருக்குது. ஓகே, மூச்சு விட்டாச்சு. எப்படியோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா அந்த கால் இப்படி உதைக்கும் போது ஏதோ மாதிரி இருந்தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு மாதிரி தாவி அப்படி இப்படியும் போயினே கொண்டே இருக்கிறோம். ஆனால் கீழேயும் வழி இருக்குது, கீழே போகலாம். ஆனால் பிரின்ஸு பார்த்தீங்கன்னா மேலே தான் போவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கினா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் டை வாங்கடா 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 ஒத்தொத்தனை வாங்கடா ஒத்தொத்தனை வாங்க. இப்படி வந்து போடு, இப்படி இப்படி ஒழுங்காக வேலைங்க அடி. சே இவனை என்னத்தையும் முச்சிருக்க வேண்டியது, ஒழுங்காக போயில. ஓகே, ஒரு விக்கெட் காலி. இப்போ இவனும் காலி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு குரங்கு தாவு, இங்கேருந்து திருப்பி ஒரு குரங்கு தாவு தானே பண்ணுங்க. அதே தான். இப்போ இங்கேருந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு குரங்கு தாவு. இப்போ எப்படி மேலே போவார்? ஆஹா, பல வித்தைகள் கையில் வைத்திருக்கும் பிரின்ஸு, சாமாங்க வர மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜர்கா மரத்தில் வந்து மேலே ஏறத்துக்கு தான் அந்த மாதிரி நாங்களாம் பண்ணுவோம். அப்படி காலை வச்சு அப்படி ஏறுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அந்த மாதிரி காமிக்கிறாரு அப்போவே. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிறான், டக்குன்னு முடிச்சிட வேண்டியது தான். நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது, போடு அப்படி. நீ ஒரு ஆளே கிடையாதுடா எனக்கு. ஓகே டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு படி, இதில் அப்படியே போக வேண்டியது தான். சைலண்ட்டாக இருக்குது ரொம்ப நேரமாக, எதுவும் ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரி தோணுது. புறா ஆகுதுன்னா கொஞ்சம் உஷாராகணும், ஏன்னா கீழே ஒருத்தருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படியே ஒரே இடத்துல சுற்றிக்கின்னு திரும்பி நிற்கிறாரு. அப்புறம் அவர் பார்த்தாருன்னா அது கொஞ்சம் பெஜாராகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இவனை முடிக்கலாம். போடு சாவு. இப்போ நீ ஒரே இடத்துல சுற்றுற நீ டை சாவுடா. ஐயோ புஷ்டாங்க, டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேங்க. ஐயோயோ என்னடாடி, அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இவனை முடிக்கிறேன். ஐயோ ஆஹா, மேலே ஏற்றுங்க. பரவாயில்ல, இவனை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இவன் இருங்க, அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு தாவு, இங்கே ஒரு தாவு. ஓகே டன். எப்படி அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆஹா, இங்கே ஒருத்தங்கிறானே, சூப்பர்ரா டேய், அது முடிச்சிட்டே வந்துக்கலாம் போலுக்குதே. டேய் போட்ட மாண்டா உன்னை. ஏன்டா வில்லு விட்ற நீ? வில்லு விட்ற அளவு நீ பெரியாளா? அடாங்க எறும்பு நீ வாயா, ஓடி போடுறா அப்படி. எப்படியோ முடிச்சாச்சு. இப்போ ஏன்டா அவனு அடிக்காமலே வந்துட்டியே, அது ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட் நோ. கட்சின்னு வரைக்கும் சேவே பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஓவராக தான் போவோம்னா அதுக்கு போயின்னா. ஆனால் இப்போது நீங்கள் அந்த இடத்துல சேவ் பண்ணல அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேமை முடித்தாதான் அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கூட போனீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து செக் பாயிண்ட்லாம் வரும். அதாவது ரொம்ப தூரம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் ஆடணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு செக் பாயிண்ட் அங்கேயே வந்துட்டுங்க, அங்கேருந்து தான் நீங்கள் வருவீங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிட்டான். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவன் அப்படியே முடிச்சுட்டு போயினாங்களாம். ஆஹா, ரத்தம் பாருங்க எப்படி வருது. சரி ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு தாவு, கீழே பார்த்தீங்களா செம்மட்டி வந்துனுக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவனை கையில் கட்டிக்காமல போயிட்டு போகிறாங்க. பிரின்ஸு வச்சு விளாடிடுவார். ஓகேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தாவ வேண்டியது நேரம் வந்து சோறு தாவ வேண்டியது தான். ஓகே. பிரின்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா குரங்கு வித்தை வச்சுன்னுங்கிறதுனால தப்பிக்கிறாரு. இதெல்லாம் இல்லைன்னா எங்கேருந்து இந்த மாதிரிலாம் இந்த பாருங்கள் இவ்வளோ ஹைட்லாம் எப்படி ஏறுறது? ரொம்ப கஷ்டம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இது அம்மன் கோயிலில் அந்த அங்க பிரதேசனம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி போக வேண்டியது தான். ஏன்னா கட்டிக்கும் அந்த மாதிரி தாவ வேண்டியதாகுது. கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறானுங்க. இதை வந்துனே இருக்கிற ராஜா மாவான உங்களுக்கு உயிர் பெறா அடி. அப்படியே இங்கேருந்து இங்கே ஒரு தாவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுடலாம் அவனை. இங்கே பார்த்தீங்களா நேக்கா திரும்பினார் தலைவர். ஏண்டா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது திரும்பிட்டலைப்பா இப்போ உழுதுறான் அவனுக்கு அடி. இவனை ஒரு போடு இங்கேருந்து இவனை எப்படி மூச்சாச்சே. இவர் தான் திரும்ப வந்து ஏன்டா பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் போயினுக்குது. அங்கன்னா வேடிக்கை உனக்கு கிளம்பி. ஓகே. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் முச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேயும் அதே மாதிரி அதாவது அங்க பிரதேசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு தாவு. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கேருந்து கீழே வந்தால் ஒன்றும் தான் ஆகாதே தண்ணி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. கீழேருந்து வந்தீங்கன்னா செத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த கேமில் வச்சுருக்காங்க. ஆனால் PS2 PS3 வந்து கேமுங்க ரொம்ப ஓல்டு கேமு. 19 கிட்ஸோட ஒரு ஃபேவரட் கேமாகவே இருந்துக்கலாம் இது. ஏன்னா அதனால தான் வந்து இது சூப்பர் கேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓல்டு கேம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட்டு ஆனால் பண்ண போகிறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கட் சீன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்கக்கூடாது. இது வந்து சும்மா எடுக்கிற அந்த சேலஞ்சு. இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் இது டஃப்பாகவே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எப்போ வந்து கரண்ட் போவோம் அப்படின்னு தெரியாது, எப்போ நம்ம சாகணும் தெரியாது. ஏன்னா அதனால வந்து அப்படி சொல்கிறேன். டக்குன்னு கேம் பக் ஆயிடுச்சுன்னா அதனால. இப்போ வந்து அவன் அந்த பக்கமாக போயிட்டான். இப்போ இவரை போடுவோம் இருங்க. போடு அப்படி போடு. பார்க்குறேன் எதிர்பார்க்கல எதிர்த்து அடிப்பானு எதிர்பார்க்கல. நினைச்சு பார்க்கல. ஐயோ டைமிங் மிஸ் பண்ணிட்டேனே. டை ஏண்டா அவனை ஐயோ எப்பா டே நீ என்னடா பயங்கரமான ஆள் போல் தெரிதடா. வந்ததுலேயே வந்தாங்க ரொம்ப டஃப் குத்தான். பூச்சி கீழே போட்டானே ஒரே அடியில். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டானுங்க 2 வில்லுக்காரனுங்களாம். இப்போ எப்படியும் இவனுக்கு முடிக்குதானே போகிறான். டை ஏன்டா வில்லு விட்ற நீ வில்லு பெரிய வில்வித்தரு இவர வில்லு விட்டுனுக்கிறாரு. ஓகே. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒத்தனை முச்சாச்சே. இப்போ இவன் போடு டை ஏன்டா வில்லு விட்ற நீ சாவு எதுக்கு கை குத்துன்னு கோத்துன்னு போயிருந்தா என் விட்னா வந்துக்கலாமா? ஏன் செத்த விடே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுறு மேலே ஏறி போய் அந்த கத்தி எடுத்து அதில் சொருகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடுக்கு போகணும். இப்போ அப்படியே ஓடனே இருக்கணும். அங்கே நடுவில் பார்த்தீங்களா கேஃபே. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நேராக அங்கே போவோம். இப்போ பாருங்கள் அதுவே தள்ளி விடும். இப்படி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஐத்துனீங்கன்னா பார்த்தீங்களா அதை தொட்ட உடனே பாருங்க சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே இங்கே உண்டி போக வேண்டியது தான். அந்த காலத்துலேயே பார்த்தீங்களா எவ்வளோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வேலை செஞ்சுருக்குது அங்கே. டெக்னாலஜியோ தான் அப்போல்லாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே ஒரு குத்து. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தங்கிறான். இவனை அப்படியே முச்சு விட்ற வேண்டியது தான். டேய் நீலாம் ஒரு ஆளா மேலே அங்கே அப்படியும் இப்படியும் தாவின்னுக்கிறேன் அதை பார்க்கல. கீழே ஏதோ பெராக் பார்த்து நின்றுக்கிறாரு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு மாதிரி தாவி அப்படியே போயினே இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியே இங்கே ஒரு மேலே. ஏன் இப்போ இங்கே மேலே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நைனாக இருப்பார். இருங்க அப்படியே திரும்புகிற பாருங்க. அப்படியே நம்மளுக்கு எதிரில் இருக்கிறாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கான்செப்டே புரியல. இதுக்கு மேலே இருக்கிறேன் அது கூட தெரியல. அந்த வெண்ணிக்கு கீழே அப்படியே பார்த்துன்னு நின்றுக்குது. ஏண்டா மேலே இருக்கிறேன் அங்கே பாடுறான்னா கீழே நான் வேலை உனக்கு. ஓகே. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு குரங்கு தாவு. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் போயின்னுக்கிறான். இவனெல்லாம் அப்படியே அசால்ட்டாக அப்படி சும்மா அப்படி அசால்ட்டாக முடிச்சுட்டு போய்க்கினே இருக்கணும். அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகணும். ஏன்னா இது தட்டினோடனே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா மேலே ஒருத்தர் இருந்தார் பாருங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருப்பான். இது இப்போ பார்த்தீங்கன்னா செம்மட்டி வாங்க போகிறான் நம்ம கையில். அப்படியே ஒரு எகிரு. ஏண்டா அங்கே வச்சேனே கீழே இறங்கலாம் பார்க்கணும். கஷ்டப்பட்டுக்குன்னு இவர் மேலேன்ட்டார்.
கீழே இறங்கி வந்து பார்த்துக்கலாம்ல. டோய் எப்பா நல்ல வேலை கீழே விழுந்துட்டு போகிறேன்னு நினச்சேன். நம்ம வேறு தண்ணி குடிக்காமல் வந்துன்னுக்குறோம். அதுதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இதுவாக போயினுக்குது. இது வரையும் நம்ம டெத் ஆகலை இந்த கட்சின்னு வரைக்கும். இதுக்கப்புறம்லாம் டெத் ஆகும் தான் நினைக்கிறேன் கட்சின்னு கழிச்சலாம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக போவோங்க இதுக்கு மேலே தான் கேமு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா ஃப்ளையிங்லே அப்படியே சாவு. சஸ்பென்ஷனோட சாகணும் நீ. யார் கொண்டாங்க அப்படின்னே தெரியக்கூடாது உனக்கு. ஓகே இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு தாவு தாவி, இந்த பக்கம் ஒரு தாவு, திருப்பி அங்கேருந்து இங்கே ஒரு தாவு, தாவுடா தாவு. இதுதான் கதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் அந்த அளவுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸ்கில்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோலில் தாங்க ஆடினேன். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதாவது லேசாக டஃப்பாக இருக்கும். கண்ட்ரோலில் ஆடினீங்கன்னா அந்த டஃப் கூட இருக்காது, ஈஸியாகவே இருக்கும். ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆளுங்கள்லாம் வருவானுங்க. அதெல்லாம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கேமே வெறுப்பீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் இருக்கும் கேமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பராக் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் தொண்டையில் சொறி முச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதிரில் ஒருத்தங்கனால அவனை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஏறணும். ஆனால் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, ரொம்ப வெறுப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போயிடலாம். இருங்க பொறுமையாக நோந்து போய் அப்படியே அடிக்க வேண்டியது. ஐயோ வஞ்சிச்சிங்க. அப்பா நல்ல வேலை அந்த பேக் பார்க்கல. நேசாக அப்படி நவுந்து நோறத்துக்குள்ளே அது பார்த்திங்கன்னா அப்படியே டம்க்குன்னு வெஞ்சிச்சு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கேட்கல, தப்பிச்சிட்டோம். ஓகே இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு சொருவு, திருப்பி அங்கேருந்து அங்கே ஒரு டாவு, அப்படியே நம்ம போயினே இருப்போம். வழியை பார்த்து பண்ணி டே கல்லினா எங்கடா இஷ்டன்னு போயின்னுக்கிறீங்க? இருங்கடா வரண்டா இருங்கடா. இப்போ இந்த இடத்துல ஒரு குரல் விட்டு இருந்தால் திரும்பி இருக்கலாம்ல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் போகவே முடியாது. அந்த இடத்துல ப்ராசஸ்ஸே அப்படி தான். நீங்கள் கிட்ட போக போக அவனுங்களும் ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா மேலே விட்டு இங்கே ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் நான் பண்ண போகிறது இல்லை. இந்த சேவ் பாயிண்ட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப்பு பிடிக்கிறதுக்கு. டேய் ஏன்டா ட்ராப்புக்கே ட்ராப்பா? பிரிட்ஸுக்கே ட்ராப்பாடா? ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சுற்றி நிற்குது. இதுக்கிட்ட இருந்து தான் அப்படியே, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்ற வச்சுருந்தா மாட்டிக்கலாம்ல. இப்போது அது பாதிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து தாவின்னு எப்படி அந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று சுற்றி நிற்குது. டேய் ட்ராப்பே நாங்கள் தான்டா, ட்ராப்புக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான். ட்ராப்பே நாங்கள் தான்டா. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கும் டைலாகை. இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவில் போட்டு விட்டாச்சு இந்த டைலாகை. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது இந்த இது பூசாக வரும் பார்த்திங்களா, அதையும் தாண்டி இப்போ இதுன்னு தாண்டணுமா. ஏண்டா என்னடா அடி ஒரு கான்செப்ட் இல்லாததுக்குதேடா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றுனீங்கன்னா சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்களா அதை சுற்ற பாருங்க, மேலே சீக்ரெட் டோரு ஓப்பன் ஆகி விட்டது. எப்படி பயங்கரம்ல, சாமாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யோசித்து வச்சுக்கிறாங்க. டெக்னாலஜி அந்தளவுக்கு அந்த இடத்துல அப்போவே அவ்வளோ வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எப்படி போகிறதுனா, இது பிடிச்சி சுற்றிங்கன்னா இது வெளியே வரும். இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே சவுத்து மலை ஏறி அப்படியே அங்கேருந்து அங்கே ஒரு குடி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேவ் பாயிண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நான் பண்ண போகிறது இல்லை. இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சேவ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்சினுக்குள்ளே நுழைய போகிறோம். அம்மா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி இதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவே பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து அப்படியே ஃப்ளையிங்லேயே சாவான்னு நினச்சேன், ஸ்பீட் கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவன் திரும்பிட்டான். எப்படி அவனை அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே கீழே தள்ளியாச்சு கத்தியை வச்சு. ஓகே அவனை அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த சவுர் மேலே ஏற வேண்டியது தான். ஏறி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் இங்கேருந்து அங்கே தாவ வேண்டியதாக சொல்லுது. இங்கேருந்து அங்கே ஒரு தாவி பிடிச்சி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியை வச்சு ஒரு சொருணுன்னு நினைக்கிறேன். சொருவாச்சு. இங்கேருந்து இங்கே ஒரு தாவு. கீழே பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த அந்த பிரதேசனம் பண்ணிக்கினே போயிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குதி, அப்படியே கீழே இறங்கி திரும்பினா கிளம்புறான் பார்த்திங்களா. அவன் நில்றான், அடி வாங்கி போ. எங்கே நீ அப்படியே போயினேக்கிற? போயிட்டு அங்கே போய் பார்க்குறாரு யாருன்னா வந்துக்கிறாங்களான்னு. ஏன்டா பின்னாடி வந்துனுக்கிறேன், எவன் வந்தாலும் வெட்டு தான்டா. ஒரு கையில் பூச்சிக்கின்னு ஒரு கையில் கத்திலே வச்சு குத்துண்டா. நாங்கள் யார் நினச்சா பிரின்ஸு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே சவுர் மேலே குச்சி இருந்தான்னு சைடு ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருன்னு போகாதீங்க நின்றுக்கிறதுக்கு காரணம் இவன் அப்படி திரும்பினோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஆட்டத்தை காமிக்க வேண்டியது தான். இங்கேருந்து அங்கே ஒரு தாவி இப்போ இங்கே போகணும். டே திரும்பிடாத. ஓகே திரும்பலை.
பேக்க சாவு. திரும்பி பார்க்க வேண்டியதான்டா டேய். என்னடா டேய். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கில்லுக்கான நேரம். டபுள் கில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கில்லே. இவனுக்கு ஒரு ஷாட்டு. அவன் அந்த இடத்துல வழியில் துச்சினுக்கும் போதே இங்கே இவனுக்கு ஒரு குத்து, இவர் வழியில் துச்சினும் போது இவர் ஒரு குத்து முதுகு கீச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கட்சீனுக்கு வந்தாச்சு. எந்த ஒரு சேவ் பாயிண்ட்லும் சேவ் பண்ணாமல் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சீனுக்குள்ளே நுழைஞ்சி விட்டோம். அங்கே பார்த்தீங்களா நம்ம கொண்டு போட்ட பாடியெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யார் நம்ம இந்த கோட்டை இந்த மாதிரி பண்ணது, கலினாவை ஏன் இட்டுன்னு போனாங்க அப்படின்ற காரணத்தை வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கலினாவை காமிச்சுன்னுக்கிறாங்க. இங்கே பிரின்ஸு பார்த்தீங்கன்னா எங்கே இன்னும் வரலையா? வந்துட்டார். டை வந்துட்டேன்டா மோனை எவனு விடமாட்டா டோய் அப்படின்றதுக்குள்ளே கட்டி போட்டாங்க பிரின்ஸை. சை ஹலோ குண்டா மகனே, வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம கோட்டை இந்த மாதிரி பண்ணதுன்னா தோ இவர் தான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசீர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் டைமில் வருவார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 Thrones அப்படின்ற கேமில் இந்த கேமில் எத்தனை வந்துட்டாங்க ஒரு வழியாக. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வில்லன், சான்ஸ் ஆஃப் டைம்லையும் இதுலேயும் வில்லன் தான். இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து கலினாவை குத்தி விட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலினா உள்ளேருந்து ஏதோ ஒரு மாற்றம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கலினான்றது ஒரு மந்திரவாதி மாதிரி. அது உள்ள இருக்கிற அந்த சான்ஸ் வச்சு தான், மண்ணை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதி கதையே இதில் வந்து வரும். அதாவது இது வந்து சாதாரண மண் கிடையாது, இந்த சக்தி வாய்ந்த மண். இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது, சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து போய் துடிக்கிறானுங்க பாருங்கள். துடிக்கிறானுங்கன்னா புது சக்தி கிடைக்குது அவனுங்களுக்கு. பிரின்ஸுக்கும் இப்போ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிறு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி கையில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தின் வாளால் அவனே குத்திக்கிறான். குத்தந்தனால பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய மாற்றமே நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கிற நகத்துங்களா பாருங்களேன். ஐயோ ஏண்டாடி எப்படா. சரி வானா விடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருமாற்றம் பெற்று கொண்டிருக்கிறான் விசீர். அங்கே பாருங்கள். ஏன் நடா டேய், காலத்தின் வாழை தூக்கி போட்டான். இதான் சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வராரு காலத்தின் வாழை எடுக்க. ஆஹா உடையுதுங்க. ஏற்றுட்டாருங்க. சூப்பருங்க, வேற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் தி செகண்ட் பார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.